வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 வரப்போகிறதா? முதல்வர் விஜய் அதிரடி முடிவு எடுத்தாரா? எந்த ரேஷன் கார்டுகளுக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது? புதிய விண்ணப்பம் தேவையா? இந்த கேள்விகள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குறிப்பாக பெண்கள், குடும்ப தலைவிகள், நடுத்தர குடும்பங்கள் எல்லோரும் இந்த தகவலை ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதைத்தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம 2500 ரூபாயோடைய திட்டத்தை பற்றி முழு தகவலையும் பார்க்க போகிறோம். யாருக்கு முதல்ல கிடைக்கும், எந்தெந்த கார்டு வகைகள், அதாவது கிரீன் கார்டா, ஒயிட் கார்டா, என்பிஹெச்எச் கார்டு இல்லையா, யாருக்கு கிடைக்கும், புதிய ரேஷன் கார்டுகளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, வங்கி கணக்கில் எப்படி வரும், அரசு அதிகாரிகள் சொல்கிறது என்ன, மகளிருடைய எதிர்பார்ப்பு என்ன, எல்லாத்தையும் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளுடைய அப்டேட்ஸ்க்கெல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த சில நாட்களாகவே யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலகிராம் எல்லா இடங்கள்லையுமே ஒரே தகவல் தான். மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும். சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா? தற்போதுனா 1000 ரூபாய் ஏற்கனவே பெற்றுட்டு இருந்த தொகையை விட கூடுதலாகவே உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி வருகிறது. முக்கியமாக நம்மளுடைய முதல்வர் சொன்ன மாதிரி 2500 ரூபாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுக்காக உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க, எப்படி இன்னுமே புதுசாக அப்ளை பண்ணணுமா, அந்த மாதிரியான பல கேள்விகள் எழுந்து வருகிறது. ஸோ நீங்கள் எல்லாமே ரெடியாக செட்டாக வச்சுக்கிறணும். பெண்களுக்கு நேரடி பண உதவி தான், அதாவது அக்கௌண்ட்டில் டைரெக்டாக போட்டு விடுற மாதிரி. அதே மாதிரி ரேஷன் கார்டு அடிப்படையிலையும் தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் சொல்லியிருக்காங்க. இப்படி பல தகவல்கள் வேகமாகவே பரவி வருகிறது. ஏன்னா 1000 ரூபாய் காசு வாங்கும்போதே எல்லா பெண்களுக்குமே கிடைக்கல. முக்கியமாக இல்லாதவங்களுக்கு பாதி பெண்களுக்கு இந்த காசு போய் சேரவே இல்லை. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கல. நிறைய பெண்கள் அப்ளை பண்ணாமையும் விட்டுட்டாங்க. ஆனால் இருக்கிறவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லாதவங்களுக்கு போய் சேரலை. ஸோ அதனால் இந்த முறை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக பணம் போய் சேரணும்னு கண்டிப்பாக நம்மளுடைய முதல்வர் அதிரடியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லா பெண்களுக்குமே இந்த முறை கண்டிப்பாக இந்த பணம் சேரும். 2500 ரூபா கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே வர ஆரம்பிக்கும். குறிப்பாக எந்தெந்த பெண்களுக்கு வரும்னா, வீட்டு பெண்கள், விதவை பெண்கள், தனி பெண்கள், முதியோர் பெண்கள், வேலை இல்லாத பெண்கள், இவர்கள் அனைவருக்குமே இந்த திட்டத்தில் நிறையாவே நம்பிக்கையுடன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த 2500 ரூபா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இல்லாதவங்களுக்காக தான், ஏழை எளிய மக்களுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீமே. ஸோ கண்டிப்பாக ஏழையாக இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே இந்த 2500 ரூபாய் சேர்ந்துடும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் 1000 ரூபாய் வாங்காத கஷ்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா எல்லாருக்குமே வரும் பொழுது உங்களுக்கு சில பேருக்கு வராமல் இருக்கும் பொழுது அதனுடைய மனநிலை எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த முறை யாரையும் தவற விடாமல் எல்லாருக்குமே இந்த பணம் வர்ற மாதிரியான ஒரு திட்டத்தை தான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ எந்தெந்த ரேஷன் கார்டுகளுக்கு இது கிடைக்கும், இந்த ஒரு கொஸ்டின் பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. ஸோ எந்த கார்டுகளுக்கு கிடைக்குமா? பொதுவாக தமிழகத்தில் உள்ள ரேஷன் கார்டு, அதாவது பிஹெச்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்டு, என்பிஹெச்ஹெச் கார்டு, கிரீன் கார்டு, ஒயிட் கார்டு, நோ கம்யூனிட்டி கார்டு, இவை அடிப்படையில் தான் இந்த காசு பிரிக்கப்பட்டு எல்லாருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக வலைத்தளங்களில் பரவக்கூடிய தகவலின்படி குறைந்த வருமானம் வாங்கக்கூடிய குடும்பங்களுக்கு கண்டிப்பாக இந்த பணம் வரும். அடுத்து குடும்ப தலைவி பெயர் உள்ள கார்டுகளுக்கு, அடுத்து வருமானம் வரி செலுத்தாத குடும்பங்களுக்கு, அரசு ஊழியர்கள் இல்லாத குடும்பங்களுக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அரசு ஊழியராக இருப்பாங்க, ஆல்ரெடி அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயியில் பணம் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகளிருக்கு அப்ளை பண்ணி வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா
அவங்க கவர்மெண்ட்லேருந்து ஆல்ரெடி பணம் பெற்றுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் ரீதியாக நீங்கள் பணம் வாங்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் கிடைக்காது. இப்போ முதியோர் உதவித்தொகை வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு மகளிர் உதவித்தொகை வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. அதனால இல்லாத பெண்கள் இப்போ எங்கள் வீட்டில் யாருமே நாங்கள் வாங்கலை, ஏற்கனவே 1000 ரூபா காசும் வாங்கலை அப்படின்னு உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் சில ஆவணங்களை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா எப்போ வந்து நீங்கள் மறுபடியும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்த உடனே நீங்கள் உங்களுடைய ஆவணங்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் இ-சேவை மையம் இல்லைன்னா முகாம் எதுவும் போடுவாங்க. ஸோ அந்த இடங்களில் போய் அப்ளை செய்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்டை நீங்கள் நல்லாவே ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னா சில தகவல்கள் என்ன சொல்லுகிறதுனா, இப்போ நம்ம பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அதாவது இன்கம் டேக்ஸ் வரி செலுத்துவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது, நீங்கள் அப்ளை பண்ணாலும் கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் அரசு ஊழியராக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஓய்வூதியம் வந்து அதிகமாக பெறுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. பெரிய தொழில் நடத்து பிஸ்னஸ் உமன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி 4 வீலர் அதிகமாக சொத்து வச்சுருப்பவங்க, அதிகமாக வந்து 4 வீலர்ஸ், அதாவது 4 வீலர்ஸ்னால் காரு, மிகப்பெரிய கனரக லாரி, காரு அந்த மாதிரி வச்சுருக்கவங்க, அதிகமாக சொத்துக்கள் வீடு லேண்ட் நிறையா வச்சுருக்கவங்களுக்கு வந்து அரசு வந்து கொடுக்காது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதனால் இல்லாத பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த முறை வந்து எல்லாருக்குமே போய் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு உறுதியில் இருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து டாக்குமெண்ட்டை மட்டும் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மகளிர் உதவித்தொகைக்கு தேவையான ஆவணங்கள் வங்கி கணக்கில் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கையில் பணமாக கொடுப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. கையில் பணமாக வராது. ஏன்னா பணமாக கொடுத்தாங்கன்னா உங்கள் கைக்கு வந்து சேரவே செய்யாது. இடையில் இருக்கிறவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. அதனால தான் உங்களுடைய அக்கௌண்ட் புக் வங்கியில் வந்து போடுறாங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறணும். ஸோ நீங்கள் நம்ம ஒரு ஆள் மூலியமாக கொடுத்து விட்டால் அது முழுமையாக எல்லா மக்கள்கிட்டையுமே போய் சேராது. அதனால தான் அவங்க அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து போட்டுட்ருக்காங்க. டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முறையில் தான் பணம் வந்து அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அந்த வாங்கி வச்சுருக்கீங்களா பாஸ்புக், அது கூட வந்து ஆதார் கண்டிப்பாக லிங்க் செய்யப்பட்ட அக்கௌண்ட்டாக இருக்கணும். அப்படி நீங்கள் இது வரைக்கும் செய்யலை அப்படின்னா நீங்கள் போயிட்டு பேங்க்கில் போய் ஆதாரை வந்து லிங்க் பண்ணிக்கிறங்க. முக்கியமாக ஆதாரில் உங்களுடைய பெயர், அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ஆதார்லேயும் அடுத்து உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு இருக்குல்ல, ரேஷன் கார்டு, அதுலேயும் உங்களுடைய பெயரும் அட்ரஸும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆதாரில் ஒரு அட்ரஸ் இருக்குது, ரேஷன் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறையா குளறுபடிகளோடு இருப்பீங்க. அவங்க கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா எப்போ வேணால் மறுபடியும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா புதுசாக வந்து நிறைய பேருக்கு, ஏன்னா இதனுடைய வயசு வரம்பு வந்து இந்த மகளிர் தொகை வாங்குறதுக்கு வயசு வரம்பு 21 அடுத்து வந்து வாங்குறவங்க வாங்கலாம். ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறவங்க, ஏன்னா போன வருஷம் 20 இருக்கும், 21, போன வருஷம் வாங்காதவங்க புதுசாக அப்ளை பண்ணுவாங்க. ரேஷன் கார்டு போன வருஷம் இல்லை, இப்போ தான் ரேஷன் கார்டு இருந்திருக்கும். ஸோ மகளிர் உதவித்தொகை அப்ளை பண்ணுவாங்க. அதனால் புதுசாக அப்ளை பண்ணுறவருக்கு இந்த டைம் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்பொழுது நீங்கள் டாக்குமெண்ட்டை வந்து ரெடியாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ வந்து சேம் அட்ரஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸ்களையுமே ரெடியாக வச்சுக்கிறங்க. மறுபடியும் நம்மளுக்காக ஒரு வாய்ப்பு வரும். ஸோ அந்த வாய்ப்புக்காக நீங்கள் காத்திருங்க. கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்லேயும் மாதம் 2500 ரூபாய் வர ஆரம்பிக்கும். ஸோ வந்து நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடியாக வச்சுக்கிறங்க. ஏன்னா அதே மாதிரி போலியான இடங்களில் போலியாக யாருக்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாறாதீங்க. ஏன்னா மகளிர் உதவித்தொகை அப்ளை பண்ண சொல்லி யார்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாறாதீங்க. இதுக்குன்னு கவர்மெண்ட் வந்து அறிவிப்பாங்க. அப்போ மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஒன்று முகாம் போடுவாங்க, இல்லைனா இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது இன்னும் வெளியாகலை. ஸோ அது வெளியாகும் போது நம்ம அப்டேட்ஸ் கொடுப்போம். ஸோ அப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அது வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்டுகளை நீங்கள் சரி பண்ணியே வச்சுக்கிறோங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நல்லா வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கிறோங்க. அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட்லேயே இருக்கணும், ஃபோன் நம்பர் ஆக்டிவேட்லேயே இருக்கணும், பேங்க் புக்கு வந்து ஆக்டிவேட்லேயே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறோங்க. இந்த வீடியோ
இப்போ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.